பாஜக தோத்ததுக்கு காரணம் நீ எப்படி பாக்குற? முதல் ஆள் சூத்திரதாரி யாரு அப்படின்னா குருமூர்த்தின்னு சொல்லுவாங்க. அவருக்கு ஒத்து ஊதுன ரங்கராஜ் பாண்டே, கோலாகலா சீனிவாஸ், ஸ்ரீராம் சேஷாத்ரி, அப்புறம் ஜேவிசி ஸ்ரீராம், அப்புறம் மாரிதாஸ், இவங்க அத்தனை பேரும் சேர்ந்து தான் பாஜகவை குழியில போட்டு புதைச்சாங்கன்னு நான் சொல்லுவேன். முக்கியமான சூத்திரதாரிகள் இவங்க தான் சார். இவங்க தான் அங்க இருந்து உருவாக்குனாங்க. ஒரு இதை உருவாக்கி செட் பண்ணி அந்த நரேட்டிவை கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணி அழகா முடிச்சிட்டாங்க. பாஜக 2021 3% இருந்து 2024 அண்ணாமலை ஊரா பிச்சை எடுத்து பிஜேபியை வளர்த்து 11.24% கொண்டு வந்து சேர்த்த. இன்னைக்கு ரிசல்ட்ல இப்ப எவ்வளவு வந்திருக்கு பிஜேபியினுடைய ஓட்டு வங்கி 2.98%. 3% இல்ல, அதுக்கு கீழே போயிட்டு. அப்படின்னா இருந்து நீங்க என்னத்தை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அண்ணாமலைக்காக 8.4% ஓட்டு அண்ணாமலைக்காக இருக்குங்கிறத நீங்க இது நம்ம புரிஞ்சுக்கலாம். அது தனிப்பட்ட அண்ணாமலைக்கு தானே இருக்கு. அந்த மனுஷனாலதான் அந்த பிஜேபி இவ்வளவு பேர் ஆதரிச்சு வந்தாங்க. இந்த ஓட்டவளம் எங்க போச்சுது? அப்படியே விஜய்க்கு தானே போச்சுது. திமுகவை எதிர்த்து ஏதாவது ஒரு அரசியல் கட்சி இன்க்ளூடிங் சீமான் போல்டு அரசியல் நடத்தினாங்களா? அந்த ஊழல் எல்லாம் பேசவாவது செய்தாங்களா? எம்ஜிஆர் பேசினார்னா விட்டுருவாரு, ஜெயலலிதா பேசுவாங்க விட்டுருவாங்க, அது பிறகு தொட மாட்டாங்க. ஆனா இப்ப அப்படியா இருந்துச்சு? அண்ணாமலை வந்த உடனே முதல்ல கை வச்ச இடமே அடிமடி தானே திமுகவுக்கு தானே வச்சாரு. கடைசி வரைக்கும் போல்டா நின்னார்ல. அவரை செயல்பட விட்டீங்களா? அப்படியே அவரை இழுத்து மூடன்னு நினைச்சீங்க, காலி பண்ணீங்க. ஆனா அண்ணாமலையே பாஜக தலைவரா வைக்க கூடாது. ஏன்னா வச்சா கட்சி வளர்த்துட்டாரு, இன்னும் வளர்த்துருவாரு. குருமூர்த்தி சொல்லல, அவருக்கு திருவாயினால மொழியல அப்படியே